சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான தரமான மேட்ச்சு தான். அப்படி யாருக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்ம பக்கத்து ஊருக்கு வர பசங்களுக்கு தான் மேட்ச்சு. அப்படி என்ன மேட்ச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் அவங்களுக்கு 3 பேர் இதுதான் மேட்ச்சு. ஹெட்ஷாட் மேட்ச்சு வேறு. கொஞ்சம் மேட்ச்சு தரமாக இருக்கும் பாருங்கள். இப்போனா கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்து போடவா இல்லை நான் அடித்து சாட்டை மட்டும் எடுத்து போடவா என்னன்னு தெரியல. இது இப்படி ஃபுல்லாக போட்டோன்னா கண்டென்ட் கொஞ்சம் நிறையா இருக்கும் நண்பா. நினைக்கிறேன் நண்பா, நான் இப்போ கொஞ்சம் விட்டு காமிக்கேன் சரியா நண்பா. பாரு நண்பா, பக்கத்தில் அவங்களும் 3 பேர் இங்கே அவங்களும் சாட்டு விட்டா செட்டிங்கில் மண்டையில் வாக்க ஒரு சாட்டை போட்டு அடித்து வச்சு இன்னொருத்தனை அடிப்போம். நமக்கு இல்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு இல்லை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட நம்ம சண்டை போடுவோம். என்ன நண்பா ஜாலியாக பேசுகிறேன். அவனுக்கு நான் 50 ஹெட்ஷாட்டை அடித்தாச்சு. அப்படி ரன்னிங்கில் ஓடிட்டே இருக்கான். அவன் இங்கே தான் ஓடுறான்னு பார்ப்போம். நம்மகிட்ட ஜாவறானா இல்லை யார்ட்ட ஜாவறான்னு பார்ப்போம். அடித்து பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு அடிக்காத நம்ம அடிக்காதான்ட்டு. நம்ம அடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம ஃப்ரெண்டு தான் அடிப்பார். நம்ம ஒரு தப்பிச்சிடுவார்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஃப்ளோவெல்லாம் தரமாக போட்டு நம்மளும் அடித்து பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு தான் அடிப்பார், நம்ம இந்த மாதிரி அடிக்க மாட்டோம். நம்ம ஃப்ரெண்டு தரமாக முடிச்சு விட்ருவார். நம்மளும் 3 விஷயத்தெல்லாம் காலி பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் இந்த மேட்சில் லைவாக பாருங்கள். நான் ஃபுல் வீடியோவே போடட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சரி, உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். அவங்க 2 மேட்ச் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ரவுண்டே உங்களுக்கு நான் காமிக்க கொஞ்சம் வீடியோ விட்டுவிட்டு தான் வரும். பாடிச்சு விட்டா முறைக்கே ஜாப்பிட தான் இருக்குது அப்படின்னு நம்ம இதை நம்ம கதையும். வந்தாண்டா பால்காரன் வெப்சாட்டு கூட மணிக்கு என்ன ப்ரோ, நானும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன கருணாகர் நம்மளுக்கு கொடுக்க பக்கம் என்னன்னு தெரியல. அவன் அடித்த மட்டும் உண்டு. அவனும் படவே இல்லை. நாங்கள் சும்மா அழுத்தி தேவலாமல் அழுத்தி வச்சுட்டா கிளம்புறேன். கேட்டால் நான் ஒரு பாட்டு போய் வரேன். கொஞ்சம் பேச நினைக்க வேண்டாம். நீங்கள் பாட்டு சூழ்நிலை தேவலாமல் ஓடிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, வாழ்க்கைன்னு அப்படி இப்படி தான் இருக்கும். வாழ்க்கையே ராட்டிரம் போராட்டம் பார்த்தீங்களா. நம்ம ஃப்ரெண்டு முடிச்சு கடைசி வரைக்கும் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அடிச்சு விட்றேன். 2வது ரவுண்டு இருந்துச்சு. 2வது ரவுண்டில் இதில் ஒரு M10 வல்வா ஷாட் விழுந்து அடி சாரியால் அடி. நானே எதிர்பார்க்கல, ஆனால் கை கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு. நானே 3 ஃபிங்கரில் வர விளையாடிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு. ஆனால் நானே இந்த அளவுக்கு 3 ஃபிங்கரில் விளையாடுறேன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ஐயோ உங்களுக்கு சட்டை எவ்வளோ பண்ணிக்க ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கான். பாட்டாக இருப்பானா ஐட்டம் பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்ட்னர் மண்டேலே ஸ்டார்ட். நம்ம தலைவனை வெயிட்டு காமிப்பாரு. பார்ட்னரும் சைக்கோ ஆட்டில் ஆடுவார், தரமாக அடிப்பார். இதில் ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கொஞ்சம் டம்முன்னு ஒரு ஷாட்டு தான் உட்காந்து டம்முன்னு 4-5 ஷாட்டு வலுவாக கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்து அடித்து வைப்போமா. இவரை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக, இவரை அதில் அடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யாரையும் முடிப்போம், இவரை முடிப்போம் அவரை முடிப்போம்னு தெரியல. ஆனால் வலுவாக விழுன்னு நினைக்கிறேன். இந்த பொருள் அடி விட மணிக்கு 70-50 தான் குறையுது. என்ன ஃப்ரெண்ட்னு. ஆனால் நம்மளும் கொஞ்சம் மூமெண்ட்லாம் கொடுத்து வீர டன் அடி. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். ஆண்டவரே ஐயா இதாண்டா கோவலை போடுறேன். இதில் வசமாக இது நான் தான் வைப்போம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் தரமான ஷாட் விடணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் தான் நம்ம டம்முன்னு போவார். ஒரு ரோட்டிங் கூட மண்டை. அதான் ப்ரோ, அதான் ப்ரோ வெயிட் பாடி சுட்டா முடுறக்கே பாடி சுட்டா முடுறக்கே பாடி சுட்டா பாடி ஆடி பாடி 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 சுட்டா முடுறக்கே சாப்பிடத்தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான மேட்ச். இதுலேயும் தரமான ஒன்று அப்படின்னு பாருங்க. நச்சுன்னு உனக்கு என்ன சாப்பிட்டே நானே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கும் மண்டை கிழிச்சு தடிச்சு விட்டாங்க. என்னையும் ஹெல்மெட்டை பிறக்கிற அளவுக்கு ஆக்கிட்டான்ல. ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் மண்டை கிழிச்சு இப்படி தளிச்சு மண்டை ஆனால் நான் உனக்கு மண்டையை தைச்சி விட்டலான்னு பார்த்தேன். அவன் எனக்கு மண்டையை தைச்சி விட்டான். ஆனால் ஒருத்தருக்கு நான் அவனை மண்டையில் அடிச்சு விட்டேன். என்ன பண்ணுறேன் பாடி விட்ட முறைக்கே சாப்பிடத்தான் இருக்கு அப்படின்னு நம்ம தான் இவன் நம்ம கதையும் போயிட்டு அட்டி இவனை மண்டையில் விட்டான். அதான் சரி சரியான கிட்டு. நானே எதிர்பார்க்கல. ஆனால் ஓபி ஹெட்ஷாட்னா இந்த ஹெட்ஷாட் தான். இதில் நம்ம பார்ட்னர் அவனை முடிச்சுடுவார். நம்ம முடிக்க தேவையில்ல. நம்ம அடிப்போம் நினைப்போம், அதுக்குள்ளே பார்ட்னர் டப்புன்னு காட்டிடுவார். நம்ம பார்ட்னர் நம்ம டப்பு கொடுத்து ஆடுவார். இது வந்து ஹெட்ஷாட் மேட்ச் அடிச்சுப்படி மேட்சும் இருக்குது. அந்த மேட்சை வேணா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக இருக்கும். அட்டகாசமான மேட்ச்சு. பாடி சுட்ட முறைக்கு சாப்பிடத்தான் இருக்கு. ஆக எனக்கு டம் அதான் இதெல்லாம் இதே எரிஞ்சு டப்புன்னு பக்கத்தில் வந்துட்டே தான் இருந்தீங்க. நானும் விடலை. நானும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போர் பண்ணிட்டே தான் இருக்கும்.
போறா கொஞ்சம் கொஞ்சம் போறல இந்தியா பாகிஸ்தான் போகும்போது நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அட்டகாசமான மேட்ச் போறது டம்முன்னு அட்டகாசமான அடிதான். நம்மளால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட். அங்க என் ஃப்ரெண்டை முடிச்சிட்டான்னு அவன் ஒருத்தர் இருக்கான். அவன் கொஞ்சம் டஃப் கொடுப்பான்னு என்னன்னு தெரியல. அவன் கொஞ்சம் மோசமான பிளேயர் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டே மிஸ்டர் அப்போ எவ்வளோ பிளேயராக இருக்கும். நம்மளாம் ஏமாத்துவோம் அப்படிங்க போச்சு. நம்மள போன முடிஞ்சளவுக்கு பயிற்சி கொடுக்கணும். விண்ணாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் அப்படிங்கும் போது தான் நானும் என்னோட மனசை தைரியத்தையும் நம்பிக்கையும் வளர்த்து கொண்டு நடந்து கொண்டே ஓடிக்கொண்டே போயிருக்கேன். அவர் ஃபுல்லாக ஸ்கில்லை போட்டுட்டு இருக்காங்க. ஸ்கில்லை ஆஃப் பண்ண சொன்னால் ஸ்கில்ல எங்களுக்கு லேண்ட் ஆன் பண்ணால் வரும். அப்படி ஆன் பண்ணாதான் இந்த மாதிரி சீட்டிங்க போட்டுலாம் உங்களுக்கு பாட்டு பசங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதை போயிட்டுருக்கு. பாட்டு சொல்லிட்டா மட்டும் இருக்கு சாப்பிடுறதா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃபுல்லாக ஸ்கில் அங்கே போகிறான் இங்கே வரான். என்ன பண்ணுறதுனால ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக பொட்ட பசங்க கணக்கெல்லாம் இருக்கான்னு. ஆனால் இந்த மாதிரி பசங்க கூட தான் நான் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவன் ஃப்ரெண்டு தான் நம்ம கேட்கணும். அதுக்கு நான் ஸ்கில் ஆன் பண்ணிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நானும் உடல என்னால் 3 ஃபிங்கர் ஒன்றுனா ஷார்ட் ரேஞ்சில் என்னால் ஒழுங்காக விளையாட முடியல. அதனால் கொஞ்சம் நான் லாங் ரேஞ்சுக்கு போயிட்டேன். இந்த சைடு ஜோன் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஜோனுக்குள்ள ஓட முடியல. கொஞ்சம் க்ளோவால் கொஞ்சம் போட்டு ஒன்று டெசர்டிகள் இருக்குது. டெசர்டிகளை வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா டாப் கூட மண்டை வாக்கில் அடிச்சேன். தலைமாக இருந்துச்சு. இதெல்லாம் சரியான காட்டு என்னால் தெரியும். அதான் ஒரு எமௌண்ட்டு டங்கனக்கா உங்களுக்கால தும் அப்படின்னு ஒரு எமௌண்ட்டை போட்டுவிட்டு அப்படி ஜாலியாக சிரிச்சு விட்டு ஆனால் கதை போயிட்டே இருக்கும். இது கொஞ்சம் இந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சாரியாவில் தாட்டு நம்ம ப்ரோ நம்ம ஆனால் க்ளோவில் மட்டும் தரமாக தூக்கி போட்டு விட்டாரு. ஆனால் வசமாக இருந்துச்சு. மட்டும் 4-5 குத்துன்னு குத்திட்டு இங்கே ஒருத்தருக்கு வசமாக இது சரியான ஷாட் விடும். மண்டே சரியான ஒரு எதே பார்த்துருக்க மாட்டார். ஆப்னு மண்டை தனிச்சு மண்டை சேதறிட்டு அவரு தான் வேட்டு அப்படி நம்ம அடிச்சுட்டா முறைக்கு சாப்பிடத்தான் இருக்கு ஆக மண்ணக்குத்தே நான் இந்த உள்ள அட்டகாசமா இருக்குது. சரியா தார்மால சும்மா வச்சுலாம் ஒரு ஃபுல்லாக பாம்பு பொட்ட பசங்க பாம்பு போட ஆரம்பிட்டேன். நான் எல்லாம் முடிஞ்ச போயிட்டு போட்டேன். ஒன்னால முடியாதுன்ற ஊரே சொல்ல நம்பாதது அந்த மாதிரி தான் நான் உனக்கு ஒருவேளை எனக்கு இப்படி போனக்கு போய் தான் கம்மட்டமுன்னு அடிச்சு உள்ளுச்சோம். நம்மளும் மண்டை பொறிச்சு கையில் கொடுத்தோம். அவனுக்கு நமக்கு ஹெல்மெட் தச்சு விடலான்னு பார்த்தான். ஆனால் நம்ம அவனுக்கு மண்டையை தச்சு விட்டோம். அதான் கதை. எனக்கு கொஞ்சம் ரிப்பேர் கிட்ட போட்டு கொஞ்சம் டெஸ்ட் வச்சுக்கோ. அவனுக்கு கொஞ்சம் பியூட்டியாக ஆடு பார்த்தேன். இன்னும் பாட்டன் முடிச்சப்போ நமக்கு பருத்துலேருந்து பார்க்க நானும் பிடிச்சி பார்த்தேன். ஒன்றும் ஒழுங்குமா இல்லை. அதனால நானும் கொஞ்சம் க்ளோவில் போட்டு சும்மா நைஸ் அடி போட்டிருந்தேன். ஆனால் டெஸ்ட் க்ளோவ்மான்னு பார்த்தேன். உலகிலே நான் என்ன பண்ணுறது ஆடி விட்ட முறைக்கு அப்படித்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கதையும் போயிட்டு இருக்கு. அட்டகாசமான மேட்ச் வாங்கன்னு போயிட்டு இருப்போம். ஓ சுத்திக்கிட்டே இருக்கேன். வந்துட்டானா மாட்டினேன் பம்பரை கிட்ட மண்டையா. ஆனால் மாட்டிலே ஒன்றும் உழல. நானும் அடிச்சு பார்த்தேன். ஒன்றும் இல்லை டாயா சோமித்தா ஒன்றும் உழல வைக்கா அப்படிங்கிற ஆடி விட்ட முறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி கோலை போட்டு இப்படிக்கிட்டலாம் சுற்றிட்டு என்ன பண்ணுறதா முடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவனை எதையுமே அடிக்க முடியல. அவனுக்கு சும்மா கோலை போட்டு அடக்கான். பார்ட்னர் முடிக்க முடியல. பார்ட்னர் தர அவனை என்ன முடிச்சிட்டான்டா என்ன பண்ணுறது நினைக்க தெரியல. டக்குனு வந்தால் ஒரு குத்து நம்மளே ஒரு குத்து சாம்பார் ஒரு குத்து ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி பார்ட்னரே முடிச்சு விட்ருவான் கழிக்க விட்ருவான். பார்ட்னரையும் இந்த ரவுண்டு வச்சுருவான். இந்த முடியாது இல்லை பார்ட்னரை என்ன பண்ணுறான். பார்ட்னரை தட்டி விட வரணும்னா சாம்பாரியா பார்ட்னரே மண்டே தள்ளி விட்டுக்கிறேன். என்ன பண்ணுறது பாடி விட்ட முறைக்கே டெல்லிக்கமான கெத்து அப்படின்னு நம்ம இதெல்லாம் இருக்கு. அப்படி சரி அப்போ இந்த ரவுண்டு அடிச்சிடலாம் பார்ப்போம். ஒரு ரவுண்டு கஷ்டப்பட்டு வச்சுட்டான்ல சொல்லுவோம். இப்படி இந்த வயசுல எப்படி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் ஒன் டாப்லாம் அடிக்கணும்னு பார்த்தோம். ஆனால் நினச்சிக்கணும்னு பார்த்தோம். டப்புன்னு அடிக்கணும்னு பார்த்தோம். ஒன்றும் பண்ண முடியல. அப்படின்ட்டு ஒன் டாப்புக்கு உம்மால எனக்கே வசமாக அடிச்சு விட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவரு தான் நம்மள இந்த டெய்லிக்கு மனக்கு தான் அடிக்காது. அப்படி முடியல பார்ட்னரை அடிச்சு வைப்போம். என் பார்ட்னர் என்னால் முடியாதுன்னு நினச்சி வைப்பார். ஆனால் அவர் இது வரைக்கும் ஏசெல்லாம் அடிச்சு பல தடவை பார்த்துருக்கேன். அவர்லாம் அட்டகாசம் விளையாடுவார். பார்ப்போம் இவர் அடிப்பாரான்னு வைப்போம். அடிச்சுட்டு முறையே அப்படித்தான் இறகே ஆனால் இவருக்கு அடிப்பாரா பார்ப்போம். அடிக்கவில்லையா என்று இவர் மண்டை சாட்டை வைப்பாரு நினைக்க. என்ன கோல் போடவில்லை. அடிப்பார் ஃபுல்லாக யூஎம்பி கையில் எடுத்தாரு. அப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் யூஎம்பிலாம் எடுக்கக்கூடாது. தற்போது சூழ்நிலையில் அவங்களும் யூஎம்பி எடுத்தது காரணத்தினால் நம்மளும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. அப்படிங்கும் போதுல ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான மேட்ச் அருமையாக இருக்குது. பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நம்ம செல்லாமேரி கேமிங் அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மயக்கம்மா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதையும் போயிட்டுருக்கு. இந்த சாங்கை கேட்டு கொஞ்சம் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள். இந்த முடிச்சு அட்டகாசமாக இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. வாய்வான்னு குத்தினோம். வாய்வான்னு குத்தி அடிச்சுட்டு கொஞ்சம் நைஸாக மூமெண்ட்டை போட்டு நைஸாக உடம்பு வச்சல. என்னம்மா யாருக்கிட்ட சொல்லம்மா அவன் எவனை கட்டிக்க செம்ம யாருக்கிட்ட சொல்லம்மா அவன் எவன் கிட்ட செம்ம அப்படின்னு நம்ம தான் கதையும் போயிட்டு
மண்ணக்கப்புறம் என்னம்மா அப்படின்ற மாதிரி நான் அடிச்சேன். நான் ஜப்ஸ் ஓட்டே இருக்கேன். ஒருத்தன் அவனுக்கு வந்து ஒருத்தன் வந்து தப்பான மாதிரி இருக்கான். நாங்கள் விடல. அவனுக்கு ஃபுல்லாக அழுத்தி விடுங்க வீட்டில் கொஞ்சம் தரமான அந்த அழுத்தி விடுங்கிறது தரமான ஃபுல்லாக அழுத்து காட்டா அழுத்து ஃபுல்லாக அழுத்திக்கிட்டே இருக்கானுங்க. டபுள் பொருள் சாட்டு ஒன்லி அப்படின்னா வர முடியலன்ட்டாங்க. மட்டும் வச்சு உடனே நான் வரல ப்ரோ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.